ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் பச்சைப்பயிறு கறி வச்சுட்டு சப்பாத்தி செய்ய போகிறேன். வாங்க பச்சைப்பயிறு கறி வைப்போம் பார்ப்போம். அப்புறம் சப்பாத்தி செய்கிறேன். அப்புறம் பாருங்கள், வாங்க போகலாம். பாருங்கள், பச்சைப்பயிறு வெந்துருச்சு. நல்லா வேக வச்சுருக்கேன். பச்சைப்பயிறு வெந்துருச்சு. இப்போ அதுக்கு போடுற பொருட்கள் பார்ப்போம். இதை பாருங்கள், கடுகு தாளிப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, காஞ்ச மிளகா, ஊசி மிளகா, பூண்டு, இது பாபாஸ் கோழிக்கறித்தூள், உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்குவோம். அப்படி போடலாம். எல்லாத்தையும் போட்டுருவோம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அதுதான் நம்ம இதில் ஊற்ற தாளித்து அதில் ஊற்ற போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்குவோம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்தோடனே நம்ம எடுத்து அதில் ஊற்றிக்கணும். பாருங்க, கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. கிழங்கும் கொஞ்சம் வெந்துருச்சு. நல்லா வாசமாக இருக்குது. இப்போ எடுத்து நம்ம அந்த பச்சைப்பயிறு வெந்துச்சில் அதில் ஊற்றுவோம். ப்ரெஷர் குக்கரில் இருக்குது. இப்போ நம்ம இதை இறைச்சிக்கறித்தூள் போடுவோம். பாபாஸோட உப்பு போட்டுக்குவோம். திட்டமா உப்பு ரொம்ப போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் சாப்பிட முடியாது. உப்பு குறைவாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்தோன்னே ரெடி ஆயிரும். பச்சைப்பயிறு கறி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பச்சைப்பயிறு கறி ரெடி. அடுத்து நம்ம சப்பாத்தி செய்கிறத பார்ப்போம். இதை பாருங்க, இதுதான் ஆட்டை மாவு. இது உப்பு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். சுடு தண்ணி ஊற்றிடுவேன் நான். பாருங்கள், உப்பு போட்டு கிண்டிக்குவோம். நல்லா இல்லை அங்கங்கே திட்டா நின்றோம். நல்லா கிண்டிக்கணும். சுடு தண்ணி ஊற்றணும். சுடு தண்ணி ஊற்றின கையோடு நம்ம நல்லா கிண்டணும். என்னது இந்த சுடு தண்ணி ஊற்றணும்னா ரொட்டி இந்த சப்பாத்தி கிராஸாக இருக்காது. மக்கை நாத்தாலும் கிராஸாக இருக்காது. நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கும். கரெக்டாக ஊற்றினோன்னே இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி நல்லா பிணையணும். சூடாக இருக்குது, ரொம்ப சுடுது. பாருங்கள், சுடுது. எப்பயும் சுடுது தான். உங்களால் பனி சுட நான் பழகிட்டேன். ரொம்ப சப்பாத்தி தான் ரொம்ப நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் நான் சுட பாருங்கள், கை கூட செவந்துருச்சு. சுட செஞ்சால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிணையணும். உங்களால் முடியலன்னா இந்த கட்டையிலேயே நீங்கள் செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் கையை வச்சு செய்யலாம். இது பாருங்கள், பணிஞ்சாச்சு. சூட்டோடு பண்ணிட்டேன். சரியான சூடு. கையை பாருங்கள். இப்போ லேசாக அப்படி அடிக்கணும். அப்போதான் நம்ம சப்பாத்தி நம்ம எவ்வளோதுக்கு எவ்வளோ பண்ணிடுமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த பாருங்கள், பணிஞ்சிட்டேன். இப்போ உருண்டை உருண்டையாக செஞ்சு வச்சுருக்கேன். உருட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்து கல்லில் போடுவோம்.
சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி ரெடி. டாலும் சப்பாத்தியும். டால்னா பச்சைப்பயிறு கறி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய், வணக்கம்.